ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது எப்போது நடக்கும்னு எதிர்பார்த்து ஏங்கி தவித்து காத்திருக்கும் உனக்காகவே நீ பல நாளா ஆசையா எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவலோட உன்னை தேடி வந்திருக்கேன். நீ யோசிச்சு யோசிச்சு மிக பெரும் செயல்களை செய்ய தொடங்கும் போது யாராவது ஏதாவது குறையும் குத்தமும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளாத செவிடனாய் உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனம் செலுத்து. ஏன்னா நீ எப்பவுமே நல்லது செய்ய நினைக்கும் போதும் முன்னேற முயற்சி செய்யும் போதும் உன்னை பாராட்டி உற்சாகம் கொடுக்கும் சொற்களை பேசும் மனிதர்களை காட்டிலும் போலியான உனக்கு தோல்வியை தரக்கூடிய ஏமாற்றத்தை பெற்றுவிடுவாய் என சொல்லக்கூடிய சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். யார் உனக்கு உற்சாகம் கொடுக்குறாங்களோ உத்வேகம் கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டும் அருகில வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன பேச்சை மட்டும் நீ கேட்டா போதும். எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் உன் நிலைமை சரியும்படி நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமா உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட உண்மையான முகமும் போலியான முகமும், உன் மேல பாசம் காட்டுறவங்க யாருன்றதும், உன்னை பரிதாபமாய் பார்க்கிறவங்க யாருன்றதும், உன்னை எதிரியா அழிக்க நினைக்கிறவங்க யாருன்றதும் உனக்கு புரிய வரத்தான் போகிறது என் செல்லமே. ஒரு பறவை ரொம்ப உயரமா பறந்து போய் மிகப்பெரிய மரத்திலேயோ அல்லது மலையிலேயோ உட்காரும் போது அது தன் சிறகுகளைத்தான் நம்புமே தவிர அந்த மரத்தையும் அந்த மலையும் தன்னை தாங்கி பிடிக்கும்னு நம்பி உட்கார்றது கிடையாது. அதே போலதான் உன்னுடைய கஷ்டமான காலத்திலும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் சமயத்திலும் நீ உன்னை நம்பினா நிச்சயமா வெற்றி பெறலாம். அடுத்தவரையும் மற்றவர்களையும் உறவுகளையும் சொந்தங்களையும் நட்புகளையும் யாரையும் நம்பி நீ வாழ வேண்டாம் என் செல்லமே. உன்னை நம்பு. நிச்சயமா உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவாய். தொலைந்து போன விஷயங்களை தேடலாம். ஆனா நீ வேணாம்னு ஓடி போய் ஒளிஞ்சுகிட்ட மனிதர்களை தேட வேண்டாம். ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி இருக்காங்க. உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தொலைந்தே போகட்டும் என விட்டுவிடு என் செல்லமே. நிச்சயமா உன் மதிப்பை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி கால மாற்றத்தையும் நேர சூழ்நிலையையும் நான் உருவாக்குவேன். உனக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கணுன்றத நீதான் முடிவு செய்யணுமே தவிர உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிடையாது. நீ எப்போதும் உயர்வான என் தங்க பிள்ளை. உனக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் மதிப்பை நீதான் உணர்ந்து உயர்வாக உன்னை நினைச்சுக்கணும். உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை பத்தி யோசிக்கட்டும். அவங்க தானாவே உன்னை புரிஞ்சுக்கும்படி சூழ்நிலையை இந்த சாயப்பா நான் உருவாக்குறேன். நீ யாரிடமும் இருக்கும் காசு பணத்தை பார்த்து பழக வேணாம். ஏன்னா வசதியானவனும் காசு பணம் வச்சிருக்கவனும் ஏதாவது ஒரு இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டானா சும்மா கை கட்டி தான் நிற்பான். ஆனா யாருக்கிட்ட வசதி இல்லையோ, யார் உண்மையான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பழகுறாங்களோ அவங்க தான் இறங்கி வந்து எல்லா வேலையையும் செஞ்சு அந்த உடலையும் சுமந்து போவார்கள் அல்லவா. சும்மா கை கட்டி நான் வருத்தமா இருக்கேன்னு சோகமா முகத்தை வச்சுக்கிறது பெரிய விஷயமா, அல்லது இறங்கி களத்தில் எல்லா வேலைகளையும் செய்பவன் நல்ல விஷயமா? புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே எல்லா இடத்திலும் அன்புக்கும் பாசத்துக்கும் முதல் மரியாதையை கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு. காயமும் கஷ்டமும் இல்லாம காலம் எதையுமே அவ்வளவு சுலபமாக கத்து கொடுத்துறாது. நீயும் இப்போது கஷ்டப்படுகிறாய் தானே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். சேர்ந்து போகும்போது தானே பல விஷயங்கள் உனக்கே புரிய வருது. ஒரு சில மனிதர்களிடம் சாதாரணமா பேசும்போது அவங்கள பத்தியும் அவங்க வாழ்க்கையை பத்தியும் அவங்க குணத்தை பத்தியும் உனக்கு பெருசா தெரிய வராது. ஆனா பழகி அவங்க கூடவே சேர்ந்து பயணிக்கும் போதுதான் அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன விதமான வேலைகளை எல்லாம் செய்யறாங்க, எவ்வளவு கெட்ட எண்ணத்தோட இருக்காங்க, அடுத்தவருக்கு என்னெல்லாம் கேடு நினைக்கிறாங்கன்றது புரிய வருது. இனிமேலாவது மனிதர்களிடம் நன்றாக பேசி பழகி அதற்கு பிறகு உன் நம்பிக்கையை கொடு. நீ என்னமோ எல்லாரும் நல்லவங்க நினைச்சு அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்கிடுற. அதுக்கு பிறகு அவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போது அவங்ககிட்ட ஒட்டியும் இருக்க முடியாம விலகியும் இருக்க முடியாம நீதானே வருத்தப்படுகிறாய். நிமிர்த்த முடியாதது நாயின் வால் மட்டுமல்ல என் செலமே. சில பேரோட குணத்தையும் சில பேரோட எண்ணங்களையும் கூட மாற்ற முடியாது. அப்படி யார் ஒருவர் தான் சொல்வது சரி தான் செய்வது சரின்னு தனக்குத்தானே ராஜாவாக ஆணவத்தோடு வாழ்கிறாரோ அவர்களை அவர் போக்கிலேயே விட்டுட்டு நீ விலகி நின்னுடு. பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட சில சமயம் வேடனோட பொறியில மாட்டிக்கும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை தெரியுமா. ஏன்னா அது சாதுரியமா எல்லாத்தையும் சமாளிச்சு திறமையா கையாண்டு தப்பிச்சிரும். அதே போலதான் என் அன்பு பிள்ளையான நீயும் சிங்கம் போலவும் புலி போலவும் மிக திறமை வாய்ந்தவனாக பலம் வாய்ந்தவனாக இருந்தா மட்டும் போதாது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியமான ஆளாகவும் வீரமும் விவேகமும் நிறைந்த புத்திசாலி பிள்ளையாகவும் இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை.
பல பேர் உனக்கு உபதேசமும் அறிவுரையும் சொல்ல வருவாங்க. ஆனா அவங்க அவங்க வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறது கிடையாது. அதனால அடுத்தவர் உபதேசமும் அடுத்தவர் அறிவுரையும் பெரிது என நினைக்காமல் உன் வாழ்க்கையில உன் மனசுக்கு உனக்கு எது சரிதின் படுதோ அதை மட்டுமே செய்ய பழகு. இப்போல்லாம் கோவிலை விட பிரார்த்தனைகள் என்பது மருத்துவமனைகள்ல தான் அதிகமா இருக்கு. எல்லாரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.